Hey all, this is Hema Makeover Artistry episode number 8 of Styling with Hema. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது எப்படி நம்ம ஹோமில் ஈஸியான ஸ்டெப்ஸில் டேன் ரிமூவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வெளியில் போயிட்டு வந்தால் டேன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டேனை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுவுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வச்சு இல்லாமல் நம்ம வீட்லேயே ஈஸியான ஸ்டெப்ஸில் எப்படி ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்குமே நான் ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம டேன் ரிமூவ் ஆகும் அண்ட் நம்ம ஸ்கின்னுமே கிளியராக இருக்கும், எந்த ஒரு டேனுமே ஆகாது. ஸோ வந்து ஸ்கின் டேமேஜுமே ஆகாது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் வரலன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 1 மந்த் இது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூனாக இருங்க அண்ட் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் லைக்ஸ். பாய். இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரா மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரா மில்க் வந்து எந்த ஒரு வாட்டருமே இதில் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷான ரா மில்க் வேணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மில்க் எதுக்கு எடுத்துக்கோன்னா கிளென்சருக்காக எடுத்துக்கிறோம். அண்டு வந்து செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா கொஞ்சம் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் அண்டு 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் அதிலே வந்து திரும்பி 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது எல்லாமே டீஸ்பூன் சொல்கிறேன், இப்போ வந்து டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் என்னதுன்னா கேர்ட் எடுத்துக்கணும். ஸோ கேர்ட் வந்து வச்சுக்கிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற டேன் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். அந்த தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா நம்மளுக்கு ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன், முல்தானி மெட்டி எடுத்துருக்கேன். முல்தானி மெட்டி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம், அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், கடலை மாவு எடுத்துருக்கோம். ஸோ ஃபேஸ் பேக் பொறுத்த வரைக்கும் அது உங்கள் சாய்ஸ் தான், அது வேணால் எடுத்துக்கலாம். பட் ஸ்க்ரப்பு அண்ட் கிளென்ஸ் வரைக்கும் நான் சொன்னதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்கின் கேர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் காட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ காட்டன் வச்சுட்டு அந்த பவுலில் நான் டிப் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸில் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் வந்து நிறைய டர்ட்ஸ் இருக்கும், ஸோ நிறைய டெட் செல்ஸ் இருக்கும் அண்ட் ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஸோ அதுமாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ஃபுல்லாக கிளியராகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிச்சான லுக் தரும். ஸோ இந்த கிளென்சருக்கு அப்புறம் கூடவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஸ்கின் வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் அண்ட் அந்த டெட் செல்ஸாக ரிமூவ் ஆகி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நிறைய தரும். ஸோ இந்த மாதிரி நான் காட்டன் வச்சு டேப் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் டேனாக இருக்கும், ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்தமாதிரி டேப் பண்ணி ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்து நான் எடுக்கிறேன். ஸோ நெக்குக்குமே அதேமாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் ஒரு கலர்லையும் கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம என்ன ஸ்கின் கேர் பண்ணுறோமோ ஃபேஸ்க்கு அது கண்டிப்பாக நெக்குக்குமே அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ நெக் அண்ட் ஃபேஸ் எல்லாத்துக்குமே இதேமாரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட காட்டன் டிப் பண்ணுறது காட்டன் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், ஒரு டவல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டு காட்டன், எப்போவுமே காட்டன் தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகும். இதுமாதிரி பாலிஸ்டர்லாம் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் டேமேஜ் ஆகும். ஸோ காட்டன் வந்து பெஸ்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட்னஸாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இதுக்குமே எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது, ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்தது. ஸோ செகண்ட் என்னதுன்னா ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக ஸ்க்ரப் பண்ணாக்கா அண்டு நம்ம கேர் போட்டிருக்கிறதுல டேன் ரிமூவ் ஆகும். காஃபி பவுடருமே நமக்கு டேன் ரிமூவல் தான். ஸோ இதோட யூசஸ் என்னன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்னஸ் ஆகி தான் இருக்கும், டேன்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ கேர்ட் அண்ட் காஃபி பவுடர் இஸ் த பெஸ்ட் டேன் ரிமூவல் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேர்ந்தாலே நமக்கு கண்டிப்பாக டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் லுக் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிரைட்னஸ் லுக் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக என்னோடய ஃபேஸோடைய எல்லா இடத்துலையுமே நான் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸ்க்ரப் மீன்ஸ் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ வந்து நம்ம நல்லா ரஃப் பண்ணிட்டா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கின்னுமே சாஃப்ட்னஸ் என்னும்போது அதை வந்து நம்ம எப்போவுமே மைல்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது சுகர் போட்டதால ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்குமா, அப்படி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி ஆகக்கூடாதுன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது மைல்டாக பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி மைல்டாக பண்ணணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி தேய்த்திட்டே இருப்பாங்க. அப்படி தேய்க்கவே கூடாது, இந்தமாரி மைல்டாக தான் பண்ணணும். ஸோ இந்தமாரி நான் நெக் அண்ட் ஃபேஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துக்கிறேன்.
ஸோ நான் ஸ்க்ரப் எல்லாத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் பேக் தான் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கணும். ஸ்க்ரப்பை வந்து வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை வச்சுருக்கவும் கூடாது. ஸோ இந்தமாரி நான் வந்து ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர், அதாவது ஹாட் வாட்டரும் கிடையாது, கோல்ட் வாட்டரும் கிடையாது, நார்மல் வாட்டரை வச்சுக்கிட்டு நான் இந்தமாரி ரஃப் பண்ணி ஃபுல்லாக ரஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் இந்தமாரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம வந்து டெட் செல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் அதில் பட்டாக்கா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து இச்சி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மைல்டான வாட்டராக யூஸ் பண்ணணும். இனிமேல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து இந்தமாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக் அண்ட் ஃபேஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்தமாரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீனாக. ஸோ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போயே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எப்போவுமே வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஃபுல்லாக பிரைட்டான எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட் இருந்ததை விட கண்டிப்பாக ரிசல்ட் அதிகமாக தான் கொடுக்கும், தவிர அது கம்மியாகவே தராது. இங்கே பாருங்கள், எனக்கே நல்லா தெரியுது. என்னோடய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிக்கும் தெரியுது. ஸோ ஆஃப்டர் தான் நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னதுன்னா ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக் வந்து நான் முல்தானி மிட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லைக் அரிசி மாவு எடுத்துக்கலாம், கடலை மாவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாவுனா எடுத்துக்கலாம். பட் முல்தானி மிட்டி வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அது வந்து ஸ்கின்னையும் நமக்கு பிரைட்டன் பண்ணி தரும். ஸோ அது கூட நான் கர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் கர்ட் கூட வந்து ஹனியும் போட்டுக்கலாம். ஸோ வந்து எனக்கு ஹனி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஹனி போட்டுக்கலாம், போடாமே பண்ணலாம். ஸோ எது பண்ணாலுமே நமக்கு இந்த ரிசல்ட் தான் தரப்போகுது. இந்தமாரி நான் ஃபேஸ் பேக்னே வந்து ப்ரெஷ் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹேண்ட் வச்சு போடுறதே கம்ஃபர்டபுள் தான். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் வச்சுட்டு நான் ஃபேஸ் அண்ட் நெக் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா இதேமாரி டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே அப்ளை பண்ணும்போது வந்து அப்வர்டில் பண்ணுங்கள். அப்வர்டில் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அப்ளை ஆகும். அண்டு வந்து ஐஸ்க்குமே அப்ளை பண்ணுங்கள். சிலவங்க வந்து ஐஸ்க்கு அப்ளை பண்ணாமல் விட்ருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஐஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஐஸ்க்கு அப்ளை பண்ணால் நமக்கு டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகும், அங்கே கண்டிப்பாக டேன் இருக்கும். ஸோ அந்தமாரி இடத்துல பண்ணுறது தான் மெயினான விஷயமே. ஸோ நம்ம ஸ்கின்னை சீக்ஸில் பண்ணுறத விட நம்ம ஐஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்தமாரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் அதேமாரி மைல்டான வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ பிரைட்டாக இருக்கா அண்ட் என்னோடய ஐஸ் அண்ட் மவுத் அரௌண்டில் இருக்கிற டேனில் எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இப்போ ஈவினிங் டைமில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் எடுத்துகிட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இதுவே மார்னிங்காக அதை சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகணும். ஸோ ஆஃப்டர் தட் இந்தமாரி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் தரணும். மைல்டான மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மெயின் ஸ்டெப் இதான். இது எல்லாமே பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் ஆகும், அந்த ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், உங்கள் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், எந்த டேமேஜுமே ஆகுது. ஸோ நான் இப்போ காமிக்கிறது என்னதுன்னா, இது வந்து ஜெய்ட் ரோலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோலர் வந்து என்னதுன்னா மொத்தமாக 2 சிட்டிங்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இப்போ நான் பண்ணுறது வந்து என்னென்னா ஐஸ்க்கு பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரோ போன்ஸுக்கு பண்ணலாம், ஐப்ரோ போன்ஸுக்கு பண்ணலாம், இந்தமாரி பண்ணலாம். அண்டு கீழே கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்னதுன்னா ஃபேஸ்க்கு, ஸோ இந்த சீக்ஸுக்கு, ஃபோர்ஹெட், சின்ஸுக்கு அந்தமாரி பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி நான் அந்த ஜெய்ட் ரோலரில் என்ன பண்ணிருக்கேன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாரி நான் இந்தமாரி அப்வர்ட் டைரக்ஷனில் இந்தமாரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா நம்ம ஃபேஸ் வந்து அப்லிஃப்ட் ஆன மாரி காமிக்கும். ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு மினிமலாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் மசாஜ் தரலாம், மைல்டான மசாஜ் தரலாம் இது வச்சுட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குஷான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்தமாரி வந்து நம்ம ஃபேஸ் அண்டு நோஸு அந்தமாரி ஐஸு கீழே இந்தமாரி வந்து என்ன பண்ணுறோன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் இந்தமாரி பண்ணாக்கா. அண்ட் நம்ம ஸ்கின்ஸ் எல்லாமே டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகி ஒரு நல்ல லுக் தரும். ஸோ இந்த ஜெயில் ரோல் அந்த குஷாவோடைய லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் தட் இந்தமாரி நான் நெக்லேயுமே இந்தமாரி இந்த குஷா வச்சுட்டு இந்தமாரி ஒரு மைல்டான மசாஜ் அண்டு அப்லிஃப்டான ஒரு மசாஜ் தரேன். ஸோ நான் இந்த மாதிரி இந்த ஜெய்ட் ரோலர் அண்ட் குஷா வச்சுட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல மசாஜ் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி பண்ணும்போதே எனக்கு தெரியுது என்னோடய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிருக்கு, என்னோடய ஸ்கின்ல இருக்க டெட் செல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் வீடியோவுக்கு என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பை பாய்.